கணக்க பிள்ளை, ஏன் இவருக்கு மட்டும் நெல் மூட்டை இல்லாமல் போய்விட்டது? எப்படி கணக்கு தவறாயிற்று? மற்றவர்கள் எல்லாம் நெல்லை பெற்று மகிழ்ச்சியோடு செல்ல, இவர் மட்டும் வெறுங்கையோடா செல்வார்? எஜமான், இந்த வருடம் புதிதாக பல தொழிலாளர்கள் உழவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால்தான் கணக்கு தவறிவிட்டது எஜமான். மன்னித்து விடுங்கள் எஜமான். சரி சரி, இவருடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு அவர் வீட்டுக்கே நெல் மூட்டைகளை அனுப்பி வையுங்கள். சரிங்க எஜமான். நீ வீட்டிற்கு செல், நெல் மூட்டைகள் உன் வீட்டிற்கே வந்து சேரும். சரிங்க சம்மா. சற்று நில்லுங்கள் அப்பா. எல்லா விவசாயிகளைப் போல இவரும் நெல் மூட்டைகளை ஜமீனில் இருந்து வாங்கிக் கொண்டு வருவதாக தானே வீட்டில் சொல்லிவிட்டு வந்திருப்பார். இப்போது இவர் வெறுங்கையோடு வீட்டிற்கு சென்றால் என்ன நினைப்பார்கள்? ஏமாற்றம் அடைய மாட்டார்களா? நம் கீழ் பணி செய்யும் அத்தனை விவசாயிகளின் குடும்பங்களும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க, இந்த குடும்பம் மட்டும் சோகமே உருவாக உட்கார்ந்திருப்பது என்ன நியாயம்? நம் பக்கத்தில் தவறு நேர்ந்து விட்டதற்கு பரிகாரமாக நாம் ஏதாவது செய்தாக வேண்டாமா? இங்கே வரும், இந்த நகையை வாங்கிக் கொள்ளும். வேண்டாம் சின்ன எஜமா, இது ரொம்ப விலை உயர்ந்த நகை. எனக்கு நெல் மூட்டையே போதும். நான் என் குடும்பத்தார்கிட்ட சொல்லிக்கிறேன். இல்லை பெரியவரே, இந்த நகையை வாங்கிக் கொள்ளும். நாங்கள் செய்த தவறுக்கு இதுதான் பரிகாரம். யோசிக்காதீர்கள். வாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். வரங்க சின்ன எஜமா, வரங்க எஜமா, வரங்கம்மா. கணக்கு பிள்ளை அவர்களே, சொல்லுங்க சின்ன எஜமான். இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்ளும். சரிங்க ஐயா. நம்மை நம்பி வந்தால் அவர்களது நம்பிக்கை வீணாக கூடாது. வெறும் கையோடு யாரும் திரும்பி போக கூடாது. உத்தரவு சின்ன எஜமான். ஆஹா, அருமை மகனே ஸ்ரீவத்சாங்கா, உன் தாராள குணம் பார்த்து பூரித்து போயிருக்கிறேனப்பா. நீ எப்படி இருப்பாயோ என்று சில பேர் நினைத்திருப்பார்கள். ஆனால் நீயும் வாழையடி வாழையாக வரும் ஜமீன்தார் பரம்பரை குணம் மாறாமல் இப்படித்தான் இருக்கும் என்பதை செயல் மூலம் காட்டிவிட்டாய். மிக்க மகிழ்ச்சி. என்னப்பா, சின்ன ஜமீன்தாரு கொடுப்பாரா இல்லையான்னு சந்தேகப்பட்டீங்களே. பெரிய ஜமீன்தாரு 8 அடி பாஞ்சா, மகன் 16 அடி பாஞ்சிருக்காரு பாத்தீங்களா? சின்ன ஜமீன்தாரு தான் யாருன்னு நிரூபிச்சிட்டாரு பாத்தீங்களா? நம்ம ஜமீன்தாரு வெறும் நெல்மணிகளை தான் கொடுத்தாரு. நம்ம சின்ன ஜமீன்தாரு பொன்மணி மாலையே பரிசா கொடுத்துட்டாரு. வருங்காலத்துல நம்ம ஜமீன்தார் பேரையே மிஞ்சிருவாரு போல இருக்கு.